அவ்வளோதான் நான் ஒரு இயர்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டேஞ்சர் சிட்டர் ஆஃப் ஸ்லைம் சீரிஸோட எபிசோட் 21 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கானே ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலில் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் யார் ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணா பார்த்தா அது எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை போகலாம். இப்ப மேட்ச் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. இந்த ஸ்டேடியம் எங்க பார்த்த மாதிரி இருக்கு? கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஃபெயிலியர் ஃப்ரேம்ல அந்த கொலோசியம் மாதிரி தான் இதுவும் ஒரு ஸ்டேடியம். நம்ம ஹீரோ ரீமர் உருவாக்கணும். அந்த இடத்துல இவங்களும் உங்களுக்கு இன்னைக்கு டோர்னமெண்ட் நடக்க போதுனால டோர்னமெண்டோட முக்கியமான கோல் என்னன்னா இதுல ஜெயிக்க போறவங்கல யாரோ ஒருத்தனை மட்டும்தான் கிரேட் ட்ரீமர் லார்ட் ரேமரோக்கு டெம்பஸ் கண்ட்ரி சார்பா சக்தி வாய்ந்த பிக் 4ல ஒருத்தரா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் அவரை பாதுகாக்க இவங்க ஒத்துக்காம கத்து ஆல்ரெடி இந்த இடத்துல பிக் 4ல பென்னி மரு, டயாப்ளோ, ஷியன் இவங்க எல்லாரும் இருக்காங்க. அந்த 4வது இடத்தை பிடிக்க போறது இந்த சாம்பியன்ல யாரோ ஒருத்தராக இருக்க போறீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெஸ்ட் கொடுத்து இதுல நல்லா பண்ணுங்க. அப்பதான் அந்த பிக் 4ல ஒருத்தராக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு சொல்ல ஜெஜேன்னு கத்துறாங்க. ஹீரோவோ பிக் 4 இப்ப டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. இதுல பென்னி மாறு விஷயம் என்னது எங்க டோர்னமெண்ட்ல கலந்து கொட மாட்டீங்களா? நாங்க அதுல கலந்து கூடாது இவன் இப்படி பண்றீங்க. எனக்கு கண்டிப்பா நீங்க அதுல கலந்தீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோவும் பாக்க. காரணம் என்னன்னா எனக்கு ஆல்ரெடி 3 சபார்டினேட் ஸ்ட்ராங்கான ஆளுங்க நீங்க இருக்கீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பேர் வைக்கலாம் இருக்கு. நீங்க தான் பிக் 4. இந்த பதவிகள்ல மொத்தமா இப்ப 4 பேர் இருக்கணும். இங்க நீங்க 3 பேர் இருக்கிறதுனால உங்கள இன்னும் ஒருத்தர் சேர்க்கறதுக்காக தான் அந்த டோர்னமெண்ட்ல மேட்ச் வச்சு அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள அதுல தேர்ந்தெடுக்கலாம் இருக்கேன். பிக் 4 ரேமரோ நீங்க எது முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு எவ்வளவு சொல்ல. நீங்க எல்லாம் நினைச்சுன்னு இருக்கீங்க நான் இதனால அவங்க எல்லாரையும் வெறுக்கிறேன், உங்களை எல்லாரும் மாத்த பாக்குறேன். அதெல்லாம் கதையே கிடையாது. நான் பிளான் பண்றது என்னன்னா இதுல யாரு பவர்ஃபுல்லான ஆளுன்னு தெரிஞ்சுக்கணும். கூடவே அந்த ஹீரோ மசயூக்கியோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன். நல்லாவே புரிஞ்சது. சூப்பரா பிளான் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணுது அப்படி அவங்க கிட்ட சொல்லி சமாளிச்சுதான் இப்ப இந்த இடத்துல இவங்க எல்லாரும் கம்முன்னு உட்கார வச்சிருக்கேன். ஆனா இதுவே பெரிய விஷயம் இல்ல. இங்க ஹலோ ஆடியன்ஸ், இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்காக டோர்னமெண்ட்டை வெளிப்படுத்த போறது உங்களுடைய சோகம். இன்னைக்கு நான் தான் ஹோஸ்ட் பண்ண போறேன். சரி டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த 6 காம்படிட்டர்ஸ் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலரான காம்படிட்டர் யங் ஹீரோ மசாயுகி. அவனுக்கு பயங்கரமான ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்ப ஸ்டேடியத்துக்குள்ளே ஸ்கிரீன்ல வர வச்சு அவங்களோட முகத்துல காமிக்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக்கா வராங்க. என்னடா இது புதுசா இருக்குன்னு. என்ன ஸ்டேடியத்துக்குள்ள இந்த மாதிரியான மேஜிக்கை இது வரைக்கும் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. இது காசுக்கும் பார்த்துட்டு இது கண்டிப்பா லைட் மேஜிக்கா தான் இருக்கணும். பாக்கலாம் என்னதான் இவன் பண்றான்னு சொல்லிட்டு மசாயுகி எதிர்பார்ப்ப வீணாகிறாரா அப்படின்னு ஹீரோவும் பாக்க. அது ஜோயி உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கேன். அடுத்ததா ஜென் ராய், இவர் பேட்டில் அண்டர் ஆஃப் வாரியர். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தின மேட் உல்ஃப் இவரு தான். இவரு மசாயுகியோட ரைட் ஹேண்ட். ஜோயும் இவனை பத்தி தான் பேசணும்னு சொல்ல வந்தேன் லார்ட். இவன் ஹீரோ மசாயுகியோட ரைட் ஹேண்ட். கண்டிப்பா மசாயுகி எதிராக இவன் போராட மாட்டோம். அப்பனா அந்த ஹீரோவோட பவர் என்னன்றது ஸ்டில் என்னமோ மிஸ்டரியா தான் இருக்கும். எவனாச்சும் சண்டை போட்டதான தெரிய வரும். தேர்ட் காம்படிட்டர் அடுத்தது கியோ ஃபாலோயிங் ஸ்வாட்ஸ்மேன். அதுக்கப்புறம் ஃபோர்த் காம்படிட்டர் ஹிட் ஆஃப் பயோடோஸ். இவர் தான் பயோக்ஸ். ஃபிஃப்த் காம்படிட்டர் பயோக்ஸோட இன்டர்னல் ரிவில் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட பரம எதிரி எக்கோனோட்ஸ் எக்யூஸ், அதாவது எருமாட்டு பயிலுக்கும் குதிரை பயிலுக்கும் சண்டை. பேர்லாம் கொஞ்சம் அப்படிதான் வச்சிருக்கோம். ஆமா டஞ்சன் பாசா இவனெல்லாம் அந்த இடத்துல போட்டு வச்சிருக்குமே, என்ன இவனுக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க? அதுவும் லார்ட் அந்த பிக் 4ல ஒருத்தராக கூடிய தகுதியில இவனுக்கு இருக்கிறதா நினைச்சுதான் இப்படி பண்றாங்க. அதனால இந்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஜெயிச்சு பிக் 4ல ஒருத்தரா மாற போறாங்க போல. ஆல்சோ இவங்க டஞ்சன் மாஸ்டரா டுமாரோ இவங்களுக்கு ஷெட்யூல்ஸ் இருக்கு. பரவாயில்லையே சோகா இந்த இடத்துல பயங்கரமா டஞ்சனை பத்தி விளம்பரப்படுத்துறான். நல்ல வேலை பண்ண சோகா. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ காப்பாத்துற. அப்படி இல்லைன்னா இவங்களோட சர்வெண்டா இருக்கிற லயன் மாஸ்க் வராரு. இவன் யாருன்றது பின்னாடி உங்களுக்கு தெரியும். நான் இப்ப சொல்லி சஸ்பென்ஸ் வடிக்க வரும்ல. இதோ டூ யாராவது உங்களுக்கு டவுட்டே வேணாம். அந்த பைபிள் தான் ஆல்ரெடி உங்களை பத்தின சீட்டு வந்துடுச்சு. அதனால உங்களோட பெஸ்ட் கொடுத்த பண்ணுங்க லயன் மாஸ்க். எக்காரத்தை கொண்டு உங்களோட ஐடென்டிட்டி தெரிய விடாம பாத்துக்கோங்க. ஹீரோவும் பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு மலி பண்ண வேலையா தான் இருக்கும். தன்னோட சப்பார்டினேட் இந்த இடத்துக்கு அமைச்சு வச்சிருக்கான். மொத்தமா இந்த இடத்துல 6 காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா? இதுல புதுசா ஸ்பெஷலான 2 பேர் இதுல கலந்துக்க போறாங்க. அவங்களும் அந்த பிக் 4ல ஒருத்தர மாறக்கூடிய தகுதி இருக்கிறதா நினைச்சு இதுல கலந்துக்கிறாங்க. அவங்க வேற யாரும் யங் வாரியர் கேப்டனான காப்டா. அதுக்கப்புறம் 8வது காம்படிட்டர் இந்த இடத்துல வர போறது டெம்பஸோட காடி என்ற முறையில ஹை ஹார்க் இனத்தை சேர்ந்த பேட். சரி எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ரிங்குக்குள்ள. அதனால உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுறதுக்காக நம்மளுடைய முக்கியமான கிரேட் ரீமுரு அவர் இந்த இடத்துல 4 வார்த்தைகள் பேச வருவாரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பெரிய கேட்டு மாதிரியான வர வச்சு அதுல இருந்து வர ஹீரோ வேற லெவலா கலக்குறீங்க அப்படின்னு பசங்க எல்லாரும் ஒரு பக்கம் சொல்ல. சரி ஃபைட்டர்ஸ், இன்னைக்கு நடக்க போற மேட்சஸ்ல கண்டிப்பா யாரு ஜெயிப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பா வெற்றி பெற ஆட்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபைனல் ரவுண்ட்ல நாளைக்கு யாரு ஜெயிக்கிறீங்களோ இந்த நேஷனோட மிகப்பெரிய வெற்றிக்கான அடியாளமா உங்களுக்கு எதனா ஒரு கிஃப்ட் நாங்க தரப்போறோம். அது ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா நீங்க பிக் 4ல யாராச்சும் ஒருத்தரா இருக்க போறீங்க. அப்படி இல்லனா என் கூட சேலஞ்ச் பண்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களோட பெஸ்ட் கொடுத்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் யார் கூட மோத்த வேண்டிய மேட்ச காமிக்கிறாங்க. என்ன இது அவனோட ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் ஜின்ராயா, இவனோட ஃப்ரெண்ட் இல்லாம பரவாயில்ல. இந்த மேட்ச் எப்படி இருக்க போதோ நான் மசாய்க்கியோட மேனிபுலேட்டன் விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவன் என்னதான் அப்படி பண்றான் ஃபைட்ல. சரி முதல் மேட்ச் ஆரம்பிக்குது. இப்ப பாக்ஸியஸ் வெர்சஸ் எக்யூஸ். இவங்க 2 பேரும் தான் முதல் மேட்ச்ல மோத போறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மோத போறல
தயாராயிரா. ஆமா, கிரேட் ரேமரோ அவருடைய பிக் 4ல நான் ஒருத்தனா இருக்க அவசரப்படுறேன். அதனால கண்டிப்பா இந்த இடத்துல உன்னை நான் தோக்கடிப்பேன்டா பாக்ஸியோக். சரி, மேட்ச் ஆரம்பிக்கட்டும். பரவாயில்ல, ஒருத்தவங்க சலிச்சுக்காம சண்டை போடுறாங்க. ஒரு விட்ட வந்து எக்ஸ் கொடுத்துறேன். பாக்ஸியோவும் டேய் உன்னோட ஸ்கில்ல வளர்த்துருக்கணும்டா, நான் தாண்டா அவருக்கு உதவி பண்ண போறேன், செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அட்டாக் பண்ண 2 ஏழாயிரம் மாசத்துக்குள்ள சண்டை நடக்குது பயங்கரமா. இது இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவனோட கையை விட்டேன். கை வெட்டின மாட்டோம் விட்டுருப்பான். என்னது? அதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்ண உடம்புல பல இடத்துல ஓட்டிய போறான். இதெல்லாம் பொறுத்துக்குன்னு தன்னோட கொம்பை வச்சு இவன் அட்டாக் பண்ண கூடவே லைட்டிங் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை தோக்கடிச்சான். இது இதோட முடியாதுடா பாக்யூக்ஸ், அடுத்த முறை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். என்னதான் உங்களுக்கு கூட காயங்கள் ஏற்பட்டாலும் எங்களோட ஹீலிங் பர்சன் வச்சு உங்களை ஈஸியா நாங்க குணப்படுத்துறோம், கவலைப்படாதீங்க. 2 பேருமே பெஸ்ட் கொடுத்து நல்லா ஃபைட் பண்ணீங்க டென்ஷன் மாஸ்டர்ஸ். சரி, அடுத்தது 2வது மேட்ச் மசாயோகி வெர்சஸ் இருங்க. இதுல ஜெயிச்சது ஹீரோ மசாயோகி தான். என்னது? அப்பனா நீங்க இந்த மேட்சை வந்து அவருக்காக விட்டு கொடுக்க போறீங்களா ஜென்ராய்? பாத்தீங்கன்னா இவர ஜெயிச்சது ஹீரோ மசாயோகி. சண்டை போடாமலே ஜெயிச்சிட்டாரு. ஹீரோவும் கம்முனாட்டி சண்டை போடாம பார்த்தா நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, 3வது மேட்ச். இதுல கிளேயா ஸ்வாட்ஸ்மேன் வெர்சஸ் காப்டா. யாரா இவன்? அப்ப அவனை இவனை பார்த்து தெரியும். டேமன் லாட், நான் தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்டான ஹீரோ. இந்த டோர்னமெண்ட்ல நான் ஜெயிச்சு உன் கூட ஃபைட் பண்ணது தான் என்னோட ஆசை. அதனால உன்னோட பிக் 4ல இருக்கலாம் எனக்கு விருப்பமே கிடையாது. நட்புக்கு டேப்லவோ டேமான் லார்டு கிட்டியே நான் என்ன பேசுறது பாரு. இது எந்த போட்டு தள்ளிட்டா சோகாவோ டேவ்லோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, இது மேட்ச் தான், அவனை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், பிசில தலையிடாதீங்க, கண்டிப்பா காப்டா அவனுக்கு பாடம் போகுத்துவான். சரி, சண்டை ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிக்க காப்டா அதுல இருந்து தப்பிக்கிறான். நட தப்பிச்சுனே இருக்கான்னு எல்லாரும் பாக்க என்ன இவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுனே இருக்கான். என்னோட வார்த்தை இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ண போகணும் இருக்கு. நம்ம காப்டா தப்பிச்சுனே இருக்கான். இதை பார்த்து சியானோ அட்டுடா என்னாச்சு சியான் என்ன அவன் பண்றான் எனக்கு தெரியல. சோயோவும் அவன் முன்னத்தை விட இப்ப நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். ஏன்னா தன்னோட ஆப்போனன்ட் வெப்பன்ஸ் பத்தி அட்டாக் பண்ணும் போது அதுல இருந்து ஈஸியா அவன் தப்பிக்கிறான். அதனால கண்டிப்பா அவனை தோக்கடிக்க முடியாது. பட் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா தூத்துருவான். கொஞ்ச நேரத்துக்கு இதுல நீடிக்கல. ஹீரோவும் சரி காப்டா இங்க பாடுறா, அவனை மட்டும் நீ தோக்கடிச்சிருந்தா நீ கேட்க எது வந்து நான் பண்றேன் உண்மையாவா அப்ப கன்ஃபார்ம் பண்றான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சுவாடிட்டு என்ன குத்துறா அவங்க டீம் விளையாடு வாடான்னு சொல்லிட்டு இவன் போய் ஃபைட் பண்ண ரங்கா உடனே சமன் பண்றான். என்னது இதெல்லாம் சமன் பண்ண முடியாது, நான் தோக்கடிச்சிட முடியுமா? இதுதான் டார்க் டயர் எல்ஃபா. இந்த உல்ஃபெல்லாம் எனக்கு எதிரா போராட கூட முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமா ரங்கா வந்து மோத தூக்கி விசிறி வச்சிடும். தேவலவும் இது உனக்கு தேவைதான மாதிரி மேட்ச் முடிஞ்சிருச்சு. காப்டா நான் ஜெயிச்சிட்டேன். ரங்கா பார்த்த உன்ன பக்கம் தோத்த பையன் மூஞ்சில போயிட்டு செல்லமா நினைக்கிறான். ரங்கா இங்க என்ன பண்றான் பாரு. காப்டா ரங்காவை சமன் பண்ணி எப்படி ஜெயிச்சுனா அடுத்ததா 4வது மேட்ச் இந்த இடத்துல நடக்க போகுது. ரயன் மாஸ்க் வெர்சஸ் கிளாட். இது உண்மையிலேயே தரமான சண்டை தான். வாவ் அஃபென்சிவ் சூப்பரா பண்றாங்க. உண்மையிலேயே ஃபன் ஆகுது. ஃபன்னா இருக்கா? ஆனா எனக்கு இதை முடிச்சாகணும். சண்டையெல்லாம் நல்லா வச்சு உனக்கு டீச்சரோ ரயன் மாஸ்க் நீங்க கலக்குறீங்க. ஆமா, எதுக்காக உன்னோட பிசிக்கல் பவர் மட்டும் பயன்படுத்துறேன், உன் ஸ்கில்ல பயன்படுத்த மாட்டேன். பிகாஸ் அதை நான் பயன்படுத்தினா கண்டிப்பா நீங்க தோத்துருவீங்க. அப்படியா? அப்பனா என்கிட்ட அதை காமி, என்கிட்டயே வா, நான் தான் பேஸ்டுக்கெல்லாம் தலைவன். இப்போ உண்மையான பவர் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு போய் அட்டாக் பண்ணு. கிளாடும் தயாராக தடுக்க லயன் கேனன் ஃபிஷ் சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவேன். கிளாடும் தாங்க முடியல. இருந்தாலும் தாக்கு பிடிச்சி நான் அந்த அட்டாக் எல்லாம் பின்னாடி போக கடைசியா கிளாடும் நீங்க நல்லாவே பண்ணீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவனும் மயங்கி கீழே விழலான்னு போகவும் நம்ம டேவ்ல வந்து அவனை பிடிக்கிறான். ஒரு நண்பன்ற முறையில கீழே விழக்கூடாதுன்னு. இதுல ஜெயிச்சது லயன் மாஸ்க்கும் கிளாடும் நினைச்ச ரொம்ப பெருமை இருக்கடா. என்னோட லயன் கேனன் ஃபிஸ்டுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் நின்னதே கிடையாது. பட் நீ நின்னு அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு தப்பிச்சிருக்க. அதனால உன்னை நான் பாராட்டுறேன். அப்படியா? உண்மையிலே இந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இன்னொரு நாள் நம்மளோட முழு பவர் யூஸ் பண்ணி சண்டை போடுவோம். கண்டிப்பா பண்ணலாம், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிடுவோம். அவனும் அந்த இடத்துல கிளம்ப இது ஒரு ஸ்போர்ட்டிவா முறையில முடிஞ்சதுனால எல்லாருமே இதை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர்லாம் விடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் சரி இப்போ வின்னர்ஸை வச்சு செமிஃபைனல்ஸ் இப்ப ஆரம்பிக்க போகுது. எப்படி இருந்தாலும் ஒரு வழியா இந்த மேட்ச்ல அவனோட பெஸ்ட் கொடுத்து திரும்பி பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அது நோக்கில 5வது மேட்ச் மசாயோகி வெர்சஸ் பாக்யூஸ். ஒரு நிமிஷம் மைக் கொடுக்குறீங்களா அப்படின்னு மசாயோகியும் வாங்க. என்னோட மேட்ச் எல்லாமே வண்டர்ஃபுல்லா இருக்கும் நான் கண்டிப்பா நினைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பாக்யூஸை பார்த்து பேச. ஆமா, மேட்ச் நல்லா தான் போகும். எனக்கு உங்களோட பவர் நான் பார்த்திருக்கேன். அதனால எனக்கு அவ்வளவு சீக்கிரமெல்லாம் உங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு ஆசை கிடையாது. ஏன்னா நீங்க உங்களோட பவர்ஸை முன்னாடியே பயன்படுத்தி இப்ப சோர்வா இருப்பீங்க. இந்த நிலைமையில நான் ஃபைட் பண்ணா அது எனக்கு அசிங்கமா போயிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் அது நல்லா இருக்காது. என்னது? அதனால நான் சொல்ல வரது என்னன்னா கண்டிப்பா ஹோம் கிரவுண்ட் டென்ஷன்ல உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அதுக்காக தயாரா இருங்க. நான் வந்து உங்க கூட வந்து சண்டை போட பாக்குறேன். இதை பார்த்து ஹீரோவோ டே மசாய்க்கு என்ன பிளான் பண்ற? அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க டென்ஷன்ல பிரமாதமா ஃபைட் பண்ணுவீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த இடத்துல இப்ப வேணாம். உங்களோட சக்தியை எனக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால டென்ஷன்லயே வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வருவேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லிட்டு பெருந்தன்மையை உனக்கு கேட்க என்னோட பவரை பார்த்து பயந்துட்டியா? சரி கண்டிப்பா உன்னோட வார்த்தைகளை நான் நம்புறேன். நீ சொல்றது சரிதான். ஏன்னா டிஃபீட் பண்ணும் போதே என்னோட அவ்வளவு பவர்ஸா யூஸ் பண்ணி இப்ப கொஞ்சம் எனக்கு சோர்வாதான் இருக்கு. அதனால உனக்காக காத்து இருக்கேன். மேபி லேப்ரின்த்ல முழு பவரோட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாம வந்ததுன்னு போக இதை நம்பவே முடியல. இந்த மேட்சை விட்டு கொடுத்துட்டு பாக்ஸியோக்ஸ் போறாரு. இதுல வெற்றி பெற்றால் ஹீரோ மசாயோகி தன்னோட ஆப்போனன்ட்டையே விட்டு கொடுக்க வச்சு கிளம்ப வச்சுவேன். நம்ம மசாயோகின்ற முறையில எல்லாருமே இப்ப பார்த்து உற்சாகமா கத்துறாங்க. மசாயோகி உங்களோட தந்திரத்துக்கு அளவே இல்லை. இவனும் எல்லாரும் பார்த்து கை கிழமைங்க இருந்தாலும் பயம் உள்ள எப்பா சண்டை போடாம போயிட்டுமேன்னு சொல்லிட்டு பெருமிச்சு வரான். இரவும் நான் இப்படி நடக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, அடுத்ததா ஃபைனல் மேட்ச் இன்னியோடது முடிய போகுது. இந்த மேட்ச்ல
லயன் மாஸ்க் வர்சஸ் காப்டா. இதுல யார் ஜெயிக்க போறான்றத பாப்போம். இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க தான் நாளைக்கான ஃபைனல்ல மோதி அதுல சாம்பியன் ஆகுறவங்க பிக் 4ல ஒருத்தர் ஆவதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. லயன் மாஸ்க் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்ல காப்டா கூட பெஸ்ட் சொல்றாங்க. காப்டா ஓடி போவாதடா, நின்னு சண்டை போடுறோம், நல்லா புரிஞ்சுதியா? நான் ட்ரீமரோ நீ சொன்ன ஞாபகம் இருக்கா நான் பண்றேன். காரியன் நல்லாவே அவங்க கூட ஃபைட் பண்ணுனே. அதுடா இல்ல லயன் மாஸ்க் நல்லாவே ஃபைட் பண்ணுங்க. கண்டிப்பா மாசியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம் பார்த்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண இப்போ ரங்காவை காப்டா வர வச்சு இவங்க கூட ஃபைட் பண்ண. குழந்தை வா வா ரங்கா போ, நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் லயன் மாஸ்க் அவரோட பவர் யூஸ் பண்ணி காலால அட்டாக் பண்ணுவோம். அவன் பாத்தீங்கன்னா திரும்பி ஓடுறான். ஓடாதடா டேய், அப்போ கூட பண்ண போறது வாய் மூடுடா. ரங்கா போய் அட்டாக் பண்ண சொல்ல. ரங்கா அட்டாக் பண்ணாலும் ரங்காவை தூக்கி விசிறிங்க. ஃபைட்டர்ஸ் தரமா இருக்கும். ரங்கா இப்போ ரிங்க விட்டு வெளியே போயிட்டாரு. ஆமா என்னது அப்படி நீங்க சாக்க பாக்குற டைம்ல அவ வெளியே ஒண்ணு போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரீசமனிங் பண்றான். அந்த இடத்துல ரிங்கு வெளியே போனோம் எப்படி இங்க வந்தான். டேப்லவும் இது ரீசமனிங், இதுல எந்த விதமான தடங்களும் கிடையாது. ரூல்ஸுக்கு எதிரானதும் இல்ல. இது காப்டா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கல. அதுக்கப்புறம் அவனோட லயன் மாஸ்க் கிழிச்சு விட லயன் மாஸ்கோட முகத்திலேயே இவர் வெளியே கொண்டு வராது காப்டா. அடைச்சேன் எதுக்காக என்னோட மாஸ்க் அர்த்தீங்க. சோகாவோ லயன் மாஸ்கோட முகம் இப்ப தெரிய ஆரம்பிக்குது. மொத்தமா எடுத்துட்டு சண்டை போடுவாரா, சண்டை போட தயாரான்னு சொல்லிட்டு இவனை திரும்பி அட்டாக் பண்ண. இப்ப என்னோட மாஸ்க் நான் தெரியப்படுத்த கூடாது அட்டாக் பண்ணாம டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன். என்னடா ஏமாத்தி சண்டை போறேன்னு சொல்லிட்டு இவங்கள கத்து கரெக்டா சொன்னீங்க. எனக்கு தேவை வெற்றி மட்டும்டா. ஏன்னா ரீமோன் என்கிட்ட சொல்லிருக்கு. பசங்களா ரீமோன் சொன்ன வேலையாகுது, இவனுக்கு இதே வேலை வந்து எல்லாரும் பாக்க லயன் மாஸ்கும் சரா இந்த போட்டியை நான் நிறுத்துறேன், இதுல இருந்து நான் வளர்க்குறேன், இதுல ஜெயிச்சது காப்டானே ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாஸ்க் யாருக்கும் தெரியாத மாதிரி அதோட அந்த கிழமை இதுல ஜெயிச்சது காப்டா. ஏ நம்ம ஜெயிச்சுன்னு சொல்லி கோசியாவை. இன்னைக்கான மேட்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கான ஃபைனல் மேட்ச்ல காப்டா வெர்சஸ் மசாயோகி. கண்டிப்பா இதுல ஜெயிக்க போற யாரோ ஒருத்தர் தான் பிக் 4ல இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் முடிஞ்சிட்டு இப்ப மக்கள் எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் மல்லிமோ நல்லா வெளுத்து கட்டிங்கிறா. அப்ப டீச்சரும் லயன் மாஸ்க் மேல சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறதுக்கு இது பார்த்துட்டு காரியன் தான் இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்கான். மாஸ்க் போட்டு சண்டை போட்டு வந்துட்டேன். அவனும் இது கேட்டு ஹாப்பியாவே பரவாயில்ல. பாத்தீங்களா என்ன பத்தி எவ்வளவு புகழ் ஓகுதுன்னு. போடாடே போடா தோத்துட்டு வந்துட்டு எவ்வளவு பேசுற, நான் ஜெயிக்கதான் சொன்னேன் அப்படி மலிமோ குழம்பு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் முடிஞ்சு பிறகு ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ணது மஜ்மல வர சியானோ மாஸ்டர் எல்லா விதமான மேட்சஸும் முடிஞ்சிருச்சு. ஆமா இல்ல ட்ரீமரோ, நம்ம இந்த மேட்சஸ்ல வச்சு ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நிறைய அமௌண்ட் கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க. பெரிய அளவுல ப்ராஃபிட் இதுல பாத்துட்டோம். ஆமா முக்கியமா குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லாவே சந்தோஷமா இருந்தாங்க. நான் நல்லா பார்த்தேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னன்னா நாளைக்கு கண்டிப்பா மசைக்கு எப்படிதான் ஃபைனல் மேட்ச்ல காப்டாவை ஃபேஸ் பண்ண போறான். அப்புறமா சாப்பிடுற இடத்துல அவன் நடந்ததை யோசிச்சு பாக்குறான். எதுக்காக நீ என்கிட்ட கேக்குற? காப்டா ஒரு சின்ன பையன் தான், ஆனா அவனுக்கு ஒரு சில பொட்டன்ஷியல் இருக்கு. நீ என்ன சொல்ல வர? நான் சொல்ல வரது என்னன்னா மசைக்கு கண்டிப்பா நாளைக்கு தோத்துருவோம். அவன் ஏன் அப்படி சொன்னா சொல்லிட்டு இப்ப ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பெனி மருவோம் என்னாச்சு? அதுவா ஒண்ணும் இல்ல, மசையோட நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்க போதும் யோசிச்சு வேற எதுவும் கிடையாது. அவன் என்னதான் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த போறது தெரியல. கண்டிப்பா அது நமக்கு யூஸ் ஆகும். என்ன பண்றதுன்னு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்ல அதோட இந்த எபிசோட முடியறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் வழக்கம் போல வேற லெவல்ல இருக்கும். பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல மேட்ச் போடுங்க. மறக்காம யாரும் ஸ்கிப் பண்ண பாப்பீங்க நம்புறேன். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.